எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வந்து எனக்கு வந்து பிளஸ்டாக கொடுத்துருக்குற விஷயம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் மனுஷங்க கிட்ட என்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னால் ஒரு பொருளை வாங்கினா கூட அது என்ன காசு வேணும் அப்படி தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இத்தனை நாள் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ யார்கிட்ட என்ன பேசணுன்றது எனக்கு தெரியல. என்னால் அது கண்டும் பிடிக்க முடியல. நீங்கள் நான் பாராட்டினீங்கன்னா உண்மையிலேயே நான் பாராட்டுறீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். என்ன சந்தோஷமாயிடும். அதுக்கெல்லாம் படம்லாம் பண்ணியிருக்கணும். தெரியுமா அப்படியா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். சண்டே அதுமா நான் எஞ்சி வந்துடுறேன்னா இந்த அளவு உங்களுக்கு பிடிக்குன்னு பாத்தீங்கன்னா ஜான்சன் சார் சொல்லி போயிட்டு இல்லை பிரதர், உண்மையிலே பிரதர் நான் சொல்லுவாங்க தினேஷ் அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை மாதிரிலாம் லுக்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நடுவில். அப்படியே பிரதர் அந்த அளவுக்கு தாடி வச்சிருக்கும் போது தோணுச்சு, சிவப்பு சக்கா போடும் போதும் தோணுச்சு. ஓகே பிரதர். படித்த ஸ்கூலுக்குலாம் இப்போ கூப்பிட்றாங்களா வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரணும் வந்து நீங்கள் வந்து போகும்போது அது எப்படி இருக்குது? அடித்த டீச்சர்லாம் வந்துட்டு வா தினேஷ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? சென்னையில் டென்த்து வந்து தனலட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயபுரம் தனித்தொட்டி அங்கே தான் படித்தது. +1 +2 சென்ட் கேப்ரியல்ஸ் ப்ராட்வேல. ஸோ 10th படித்த ஸ்கூல்லேருந்து அங்கேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. சென்ட் கேப்ரியல்ஸ்லேருந்தே மாஸ்டர்ஸ் சில பேர் பேசுவாங்க. +1 +2 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய் படிச்சுட்டு இருந்தேன் நான். அதுலேயே ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா வந்து கலாய்ப்பாங்க, எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் காலையிலே முடிஞ்சிருச்சு தெரியாதா அப்படின்னு. என்கிட்ட எந்த ஷாக்குமே இருக்காரு. ஓ அப்படியா, ஓகே, என்னடா இது கூட கவலைப்பட மாட்டேங்கிறியாடா அப்படின்னு எனக்கே தெரியாமல் இருந்த டைம் அது. ஏன்னா உண்மையிலே அப்போ வேறு எதோ யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் சீக்கிரமாக அங்கேருந்து வெளில வந்து அந்த ஸ்கூல் மூலியமாக தான் எனக்கு லயலாவில் உள்ள வரதுக்கு ஒரு கேட்வே மாதிரி ஓப்பன் ஆச்சு. பட் இன்னும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு அப்போ போய் கெத்தாக போய் இன்னும் பயங்கரமாக எல்லாரையும் சூப்பராக பார்த்துட்டு வரலாம். இல்லை, இந்த சினிமா ஆர்வம் யாரை பார்த்து வந்துச்சு உங்களுக்கு? இது படம் பார்த்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து நம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி யாரை பார்த்து வந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு விஸ்காம் படிக்கணும்னு சொல்லிட்டு அது கேமரா மேலே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு கேமரா மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டு. SLRல ஃபோட்டோ எடுத்துலாம் பாலுமந்திர சார்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். ஏர்பிக்சர்லாம் வச்சு சூப்பராக எடுத்துருக்கோம். நிறைய விஷயம் அது வந்து அப்புறம் என்ன ஆச்சு, அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்துக்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறன் சார்லாம் அப்போ அவர்கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நான் பார்த்தது வெற்றிமாறன் சார், துரை செந்தில் சார் லாஸ்ட்டாக இருந்தார். விக்ரம் சுகுமாரன் சார் அவங்களாம் இருந்தாங்க. கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர், அமர்லாம் அவர் ஆர்டிஸ்ட், ஃபைன் ஆர்டிஸ்ட்டு. நடிக்க ஒன்றா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டெய்லி போய் நிற்பேன். டெய்லி போய் அவரை வரைவேன், கொஞ்சம் வரைஞ்சி வச்சுட்டு வீட்டாண்ட போய் நின்று பார்த்துட்டுருக்கேன். பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவர் படித்த பசங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு. படித்த பசங்களா அப்படின்னு ஓகே டீசெண்டாக அவர் சூப்பராக பேசுவார். சரி அப்போ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே உள்ளே முதல்ல போயிடலாம். அங்கே முருகன் ஒருத்தர் இருந்தார், அந்த ஆஃபீஸ் பாயா பாலுமந்திர சார். அவர் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சீஃபாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னார், நீ முதல்ல உள்ளே போய்டு தம்பி, உள்ளே போய்ட்டா வந்து இது ஆகிடும், நடிப்பு எதுவும் உள்ளே போய்டு அப்படின்னாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்டாங்க. சரி நடிகர் ஃபோட்டோ கேட்டேன்னு ஃபோட்டோ இல்லையே. அப்போ ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுக்குலாம் காசு அதிகம் இல்லை. 2002 சரி +2 முடித்த ஆல் டிக்கெட்டில் அந்த இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபிலிம் இருந்துச்சு. நம்ம தான் வந்து பயங்கர தெளிவாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து எனக்கு மேக்ஸியில் பிரிண்ட் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையே ஸ்கூல் யூனிஃபார்மில் இவ்வளோ பெருசாக பிரிண்ட் போட்டு எடுத்து போய் கொடுத்தேன். நான் கொடுத்தது வெற்றிமாறன். விடுவாங்களா? கலாய் சரியான கலாய். இப்பயும் கலாய்க்கிறாங்களா பார்க்க போது? நீ அப்படி கொடுத்து அது சின்ன பையன் தானே அவங்க. என்ன அதான் அவங்க என்ன எப்பவுமே அப்படியே தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அது சூப்பரான ஒரு விஷயம் தான், அது செம பிளஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா அப்படியே தான் அந்த ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆனது அப்படி தானே.